நெல்லை அருகே புறக்காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 3 இளம் சிறார்கள் கையகப்படுத்தப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாட்டிலை எரிந்துள்ளனர். அதில் தீ வைக்கவும் முயன்றுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று சிசிடிவி கேமரா மற்றும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்று காலை 3 நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 சிறார்களை போலீசார் தடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சிறார்கள் புறக்காவல் நிலையம் அருகே பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை வீசி தீ வைக்க முயன்றுள்ளனர். இதனையடுத்து 3 சிறார்களும் கையகப்படுத்தப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். மானூர் உதவி ஆய்வாளர் திரு சஜீவ் அவர்கள் ரோந்து பணியில் இருக்கும்போது 3 இளைஞர்கள் ரோட்டுக்கு சைட்ல வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் கேள்வி கேட்கும் போது முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததால் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்ட எந்த ஐடி கார்டோ எந்த ப்ரூஃப்மே இல்லை. பட் வயசு கேட்கும்போது 17க்கு கீழே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால உங்களோட பெற்றோர்களை அழைத்து இன்று காலை ஐடி கார்டுடன் காவல் நிலையத்தில் ஆஜராக சொல்லி எஸ்ஐ வலியுறுத்தி வீட்டுக்கு அமைத்து விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் சுமார் 9:30 மணி அளவில் இந்த 3 இளஞ்சிறார்கள் ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு சிறு பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி நமது ராமையன்பட்டி புறக்காவல் நிலையத்தில் பின்புறம் பாட்டிலை எரிந்துள்ளனர். அதில் தீ வைக்கவும் முயன்றுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று சிசிடிவி கேமரா மற்றும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்று காலை 3 இளம் சிறார்களையும் கையகப்பட்டு இன்று இப்போ நமது இளம் சிறார் நீதிமன்றம் முன்னாடி ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம இப்போ இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக வரல. நம்ம இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இப்போ நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பெண் தொடர்பாக கண்டிப்பாக ஒரு எஸ்ஐ தலைமையில் ஒரு விமன் எஸ்ஐ தலைமையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா மாவட்டத்திலும் இப்போ டெம்பரரி பேசிஸ்ல இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக அரசாணை இப்போ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பட் இன்னாகிரேட் பண்ண உடனே ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணுவோம். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி மற்ற டீல்ஸ் அவங்களோட பேசிக்கலாம்.